வணக்கம், என் பேர் கருண். நான் ஒரு சோஷியல் ஒர்க்கர். சில்ட்ரன் வெல்ஃபேர், சில்ட்ரன் எஜுகேஷன் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ரேடியோ ஜாக்கி. என்னோடய ஊர் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் அரண்வாயல் அப்படிங்கிற ஒரு கிராமம். அங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. ஸோ ஒரு கிராம பின்புலத்தில் இருந்து ஒரு டவுனில் படித்தது அது எல்லாமே இருந்ததுனால இந்த எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து எப்பவுமே கம்மியாக தான் இருந்திருக்கு. ஸோ அதனாலே எனக்கு எல்லாமே கொஞ்சம் லேட்டராக தான் புரிய ஆரம்பிக்கும். லைஃப்லேயாக இருக்கட்டும், இல்லை எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் லேட்டராக வருதோ. அது நமக்கான ஒரு எக்ஸ்போஷர் இருக்கிற ஒரு இடம் நம்ம அமைச்சிக்கலையோ இல்லை நம்ம இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு எப்போவுமே தோணிக்கிட்டே இருக்கும். எனக்கு தோன்ற விஷயம் என்னோடய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், என்னோடய கிராமத்தில் படிக்கக்கூடிய அடுத்த தலைமுறைகள், என்னோடய திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷர் வந்து கம்மியாக இருந்துடக்கூடாது. அதுக்கு நம்மளால் முடிந்த வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னோடய லைன் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கிற விஷயங்கள் வந்து நான் ஒரு சோஷியல் ஒர்க்காக வந்து ஆரம்பித்தேன். ஸோ அப்படி தான் நான் காலேஜ் படிக்கும் போதே வந்து நிறைய அண்டர் ப்ரிவிலேஜ் கிட்ஸுக்கான கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி, நிறைய ஆர்ஃபனேஜ் ஹோம்ஸ்குள்ளே இருக்கிற நிறைய டேலண்டடான குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ஒன்று அமைச்சு அவங்களுக்கு டான்ஸ் ஆடுறது, அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுன்னு சொல்லி அப்படியா சின்ன சின்னதாக என்னோடய சோஷியல் ஒர்க் ஜேர்னி அப்படிங்கிறது ஆரம்பிச்சுது. அண்ட் என்னோடய அற்புதமான நண்பர்கள் அவங்க எல்லாரும் என்னோட எண்ணத்துக்கு ரொம்ப பிரதிபலனாக வந்து நிறைய விஷயங்களை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அப்படி 2008 நான் காலேஜ் படிக்கும்போது ஆரம்பித்த ஒரு ஜேர்னி. இந்த கழிவறைகள் அப்படிங்கிற முக்கியத்துவம் எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆழமாக தெரியும். ஏன்னா என்னோடய ஊரில் என்னோடய வீட்டில் கழிவறை வசதி அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் சின்ன வயசில் எனக்கு வந்து டாய்லெட் வருது அப்படின்னா எங்கள் அம்மா வந்து என் வீட்டு எதிர்க்க ஒரு முள் புதர் இருக்கும், அங்கே தான் வந்து போய் உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யாராவது வண்டியில் வராங்களா அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். லேசாக ஒரு லைட்டு வெளிச்சம் வருது, இல்லை யாராவது சைக்கிளில் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனடியாக வந்து எனக்கு வந்து ஐயோ யாரோ வராங்கம்மா அப்படின்னு சொல்லி குடுக்குன்னு ஓடி வருவேன். போகிறத நிறுத்திட்டு குடுக்குன்னு ஓடி வருவேன். அப்போ என் அம்மா சொன்ன ஒரு டெக்னிக் வந்து, நீ வந்து உட்காந்து அப்படியே இப்போ கண்ணை முடிக்கோ, இருட்டாயிடும், நீ தெரிய மாட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அதை நம்பி போய் உட்காந்தா யாராவது வராங்கன்னு தெரிஞ்சுன்னா கண்ணை முடிப்பேன் இருக்கி. ஸோ இருட்டாயிடுச்சு, இப்போ நம்ம தெரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க பாசன் ஆகி போவாங்க. பட் அதுக்கப்புறமாலாம் தான் எனக்கு வந்து ஐயோ இப்போ அவங்க நம்ம பார்த்துருப்பாங்களே, இப்படி தான் நம்ம வந்து ஏமாந்து வந்து நம்ம போயிருக்கமான்னு இருக்கும். ஸோ இப்போ நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது. ஆனால் நிறைய முறை எனக்கு வந்து அது ரொம்ப அவமானகரமாக, அதாவது ஐயோ இந்த அண்ணன் நம்ம போகிறத பார்த்துட்டாரு, நாளைக்கு நம்மளை வந்து இந்த மைண்ட் செட்டோடு தான் நம்மளை பார்ப்பாரோ, அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு சின்ன வயசில் பலமுறை வந்து எனக்கு அது யோசித்து பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப பாதிச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம், ஒரு டாய்லெட் இல்லைன்னா அது எந்த அளவுக்கு வந்து ஒரு அன்ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து நமக்கு கொடுக்குன்றதில் ஆரம்பித்து, அது எவ்வளோ ஒரு டிக்னிட்டியை வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத ஆரம்பித்து, எனக்கு அது மூலமாக தான் ஒரு டாய்லெட் இல்லாத குடும்பமோ குழந்தைகளோ எஸ்பெஷலி இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுச்சு. அதனால தான் என்னுடைய ஒரு அதிக ஃபோக்கஸ் வந்து பில்டிங் அ டாய்லெட் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவில் வந்து ஆரம்பிச்சுது. 2018 தலையரிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில், அது ஒரு கிராமம், ரொம்ப ஒரு 40 குடும்பங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கிராமம். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு சோஷியல் ஒர்க்கர் பிரியா அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி நான் என்னோடய கிரவுண்ட் ஒர்க்கில் வந்து நான் இந்த மாதிரியான ஒரு கிராமத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த கிராமத்துக்கு நான் போய் பார்த்தேன். அவங்களோட அந்த கிராமத்தில் என்டையர் வில்லேஜில் எந்த குடும்பத்துக்குமே வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து 6லேருந்து 60 வயசு வரைக்கும் அவங்க வந்து டாய்லெட்டை பயன்படுத்தினதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கிராமம். அதாவது சென்னைங்கிறது ஒரு பெரிய நகரம், பயங்கர டெவலப்டு சிட்டின்லாம் சொல்கிறோம். பட் அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1 hour ட்ராவலில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒருத்தருக்கும் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டியே இல்லைங்கிறது வந்து எனக்கு ஏதோ அதை வந்து என்னோடய ஷோவில் வந்து ரேடியோவில் இந்த மாதிரி ஒரு கிராமம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அதை ஒரு நியூஸாக மட்டும் என்னால் கடந்து போக முடியல. சரி, இதே நம்ம ஒரு இனிஷியேட்டிவாக ஆரம்பிக்கக்கூடாது. நம்மக்கிட்ட ரேடியோங்கிற ஒரு பவர்ஃபுல் மீடியம் இருக்குது. ஸோ இப்போ இந்த மீடியமில் அந்த ஊரை பற்றி பேசுகிறது மட்டும் இல்லாமல் அந்த ஊருக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கான ஒரு எஃபர்ட் எடுத்து பார்ப்போம். அதோடைய ரிசல்ட் பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை. பட் ஆனால் நம்ம வந்து உறுதியாக அதோட எஃபர்ட் எடுப்போம், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி
அப்போ நான் ஒரு ப்ரோமோ ஒன்று எழுதியிருந்தேன். என்னென்னா, நான் ரோட்லலாம் போயிட்டு நீங்கள் வாழ்க்கையில் எங்கே போகணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். பலர் வந்து பல விஷயங்கள் சொன்னாங்க. ஒருத்தர் வந்து நான் பட்டாயாக்கு போகணும், நான் டைட்டானிக் கப்பலில் போகணும், நான் வந்து சுவிட்சர்லாந்து போகணும், இங்கே போகணும் அங்கே போகணுன்னுலாம் சொல்லியிருந்தாங்க. பட் அந்த கிராமத்தில் ஒரு பையன் வந்து உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசை என்னென்னா நான் டாய்லெட்டில் போகணும் அப்படின்றது அவனோட ஒரு ஆசையாக இருந்தது. ஸோ இதை ஒரு ப்ரோமோவை வந்து நான் பண்ணி ரேடியோவில் டிஜிட்டல்லலாம் வந்து போட்டிருந்தோம். ஸோ அது பல பேரோட மனசில் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணிச்சு. அந்த ப்ரோமோ கேட்டுட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிஸ் வந்து எங்களுக்கு கால் பண்ணி, அதாவது விளம்பரம் தர கம்பெனி எங்களுக்கு வந்து விளம்பரமே இல்லாமல் இந்த ஒரு இனிஷியேட்டிவ்க்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை தாண்டி எனக்கு வந்து இது என்னென்னா ஒரு ஃபண்ட் ஓரியன்ட் ப்ராஜெக்டாக இருக்கக்கூடாது, ஒரு பீப்புள் ஓரியன்ட் ப்ராஜெக்டாக மாறணும். ஸோ அதுக்காக அந்த ப்ரோமோ கேட்டுட்டு என்னோடய லிசனர்ஸ், சார் காலையில் நான் உங்கள் ஷோவை கேட்டுட்டு எனக்கு ஒரு மாதிரி பலார்னு அரைஞ்ச மாதிரி இருக்குது, நான் அந்த கிராமத்துக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது நாங்கள் யார்கிட்டையும் வந்து ஃபண்டாக கலெக்ட் பண்ணாமல் நீங்களாக போயிட்டு கல் வாங்கி கொடுங்க, மணல் வாங்கி கொடுங்க, உங்களால் முடிஞ்சதை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பீப்புள் ஓரியன்ட் ப்ராஜெக்டாக மாற்றணும். ஸோ பலர் வந்து அந்த கிராமத்துக்கு கல், மணல், சிமெண்ட்டுன்னு சொல்லி அவங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. ஸோ அது மூலமாக நாங்கள் அந்த 40 குடும்பத்துக்கும் பாத்கம் டாய்லெட் அப்படிங்கிறது கட்டினோம். ஒரு ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ வில்லேஜாக வந்து மாற்றணும். இன்ஃபேக்ட் அங்கே இருக்கிற மக்களோட நான் வந்து பேசும்போது அவங்க சொன்னது, என் பசங்களாம் வந்து ஸ்கூலுக்கு போகிறது வந்து படிப்புக்கு மட்டும் கிடையாது, அங்கிட்ட டாய்லெட் இருக்குது, அதனால தான் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த ஸ்கூலுக்கு வந்து போகிறாங்க. எஸ்பெஷலி பொம்பளை குழந்தைங்களாம் வந்து எப்போ லீவ் விட்டாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப சோகமாகிடுவாங்க. ஏன்னா நான் ஸ்கூலில் தான் இவ்வளோ நாள் டாய்லெட் யூஸ் பண்ணியிருந்தேன், இப்போ அடுத்த 40 நாள் ஸ்கூல் லீவு, அடுத்த 2 நாள் ஸ்கூல் லீவுனா அந்த 2 நாள் நான் எங்கே போவேன்? ஏன்னா அந்த கிராமத்தில் எங்கேயாவது வயக்காட்டில் எங்கேயாவது போய் தான் அவங்க டாய்லெட் பயன்படுத்தணும். ஆனால் அது வந்து 6 மணிக்குள்ளே போகணும், இல்லைனா அந்த லேண்ட் உரிமையாளர்கள் அவங்கள வந்து திட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒன்று க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. இந்த டாய்லெட் இல்லாதவங்க அந்த கிராமத்தில் வெளிப்புறமாக போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. ஈஸியாக அவங்க வந்து மாதத்தில் ஒரு 10 நாளாவது வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி வெளியில் வந்து அவங்க டாய்லெட் போகிறதுனால வந்து அவங்க குடும்பத்தில் ஒரு குழந்தைக்கோ வயசானவங்களோ யார் வல்னரபுளாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஈஸியாக வந்து டிசீஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பித்து அது மூலமாக ஒரு 10 நாள் வேலைக்கு போக முடியாது. ஏன்னா அவங்களாம் டெய்லி வேஜஸ் ஆட்கள். ஸோ அவங்க வேலைக்கு போனால் மட்டும்தான் சம்பளம். அப்படி இருக்கும்போது அவங்க டாய்லெட் இல்லாததுனால அது மூலமாக அவங்களுக்கு உடல் வந்து பாதிக்கடைகிறதுனால அவங்களால வந்து வேலைக்கு போக முடியாது. அண்ட் அந்த 10 நாள் அவங்க ஹாஸ்பிட்டல் போய் வரணும்னா அதுக்கான செலவு. ஸோ இப்போ டாய்லெட் ஒன்ஸ் வந்துட்ட அப்புறம் அவங்களால வந்து முழுமையாக வந்து வேலைக்கு போக முடியுது, அவங்க வந்து டிசீஸ் இல்லாமல் வாழ முடியுது, ப்ளஸ் இந்த மாத்திரை மருந்து செலவு இல்லாமல் இருக்க முடியுது. அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே வந்து ஒரு டாய்லெட்னால வந்து எலிவேட் ஆகுது அப்படிங்கிறது வந்து என்னோடய கிரவுண்ட் ஒர்க்கில் நான் கண்கூடாக பார்த்தேன். ஸோ இந்த டாய்லெட் கட்டணும் அப்படிங்கிற என்னோடய இனிஷியேட்டிவ்க்கு பலர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, பல ரெக்கக்னிஷன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. டெஃபினட்டாக பிரச்சனைகள் இருக்குது தான். ஏன்னா நம்ம ஒரு கிராமத்துக்கு போகிறோம், அங்கே வந்து இந்த மாதிரி டாய்லெட் இல்லாதவங்களுக்கு நம்ம கழிவறை கட்டித்தர போகிறோன்னும் போது நீ எதுக்கு வர, நீ எதுக்கு இதை பண்ண போகிற, இன்ஃபேக்ட் வந்து உன் பேர் என்ன, உங்கள் அப்பா பேர் என்ன, நீ இது பண்ணுறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்ட்டுலாம் வந்து இதை பொலிட்டிக்கலாக நிறைய பிரச்சனைகள் நான் இப்பவும் சந்திச்சுட்டு தான் இருக்கேன். நீ வந்து டாய்லெட்ஸ் கட்டித்தரேன்னா அப்போ உனக்கு ஏதோ ஒன்று கிடைக்க போதில்ல, அதில் எனக்கு கொஞ்சம் கொடு, சந்தோஷம் தானே கிடைக்குது, வேணா அதில் வந்து முழுசாகவே கூட எடுத்துக்கோங்க அப்படின்லாம் வந்து சொல்லி. ஸோ ஒருத்தங்களை என்னை நம்பணும் அப்படிங்கிறது வந்து நான் கட்டாயப்படுத்த முடியாது. அது என்னோடய பாடி ஆஃப் ஒர்க் மட்டும்தான் அந்த நம்பிக்கையை வந்து கொடுக்கும். ஸோ என்னை நம்புகிறவங்க என் கூட நிற்கிறாங்க, அது மூலமாக பல மாற்றங்கள் வந்து நிகழ்த்துறோம். என் அப்பா வந்து ஒரு விவசாயி. அவருடைய 10th படிக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபேமிலி சிச்சுவேஷனால் வந்து அவரால் வந்து ஸ்கூலை வந்து கண்டினியூ பண்ண முடியல. குடும்பத்துக்காக வந்து அவரோட எஜுகேஷனை, அவரோட ஸ்கூல் லைஃப் வந்து டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டிய ஒரு சூழல். அதை நினச்சி இன்றைக்கி 72 வயசு ஆகுது. இப்போவும் அவர் வந்து எப்போவுமே வருத்தப்படுவார், என்னோடய ஸ்கூல் லைஃப்பை நான் வந்து மிஸ் பண்ணுறேன், நான் படிச்சிருந்தா நீ இன்னும் பெரிய ஆளாக இருக்கலாம், நம்ம குடும்பம் இன்னும் வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எப்போவுமே வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து ரெக்ரெட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ எனக்கு அவர் படித்த பள்ளியில் டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னும் போது அதை நம்ம கட்டி அதை வந்து அவரை வந்து திறக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சர்ப்ரைஸாக வந்து அவர் படித்த ஸ்கூலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் கழித்து நான் வந்து அவரை கூட்டிகிட்டு போகிறேன். அவர் கையால் வந்து அந்த டாய்லெட்டை வந்து ஓப்பன் பண்ணுறது, அதுக்காக வந்து அந்த என்டையர் ஸ்கூல் அவங்களோட HM எல்லாருமே வந்து கிளாப் பண்ணது, அவருக்கு சால்வோ போட்டது அப்படின்றது அவர் கண்ணில் நான் பார்த்தேன். அந்த ஒரு சந்தோஷம். எந்த பள்ளி நம்ம வந்து மிஸ் பண்ணுறோன்னு இருந்ததோ, எந்த கல்வியால் வந்து நமக்கு வந்து உயரலன்ற எண்ணம் இருந்ததோ, அவருக்கு அவரோட டிஸ்கண்டினியூ பண்ண அந்த பள்ளிக்கு போய் அவர் கையால் வந்து
டாய்லெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணது அப்படின்றது ஒரு மகனாக எனக்கு வந்து அவரோட லைஃப்பில் இருந்த அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு திருப்தி எனக்கு இருந்தது. அது என்னுடைய மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு டாய்லெட் ஓப்பனிங் செரிமனி மொமெண்ட்டுன்னு நான் நிச்சயமாக சொல்லுவேன். பலருக்கு கழிவறை அப்படின்னாலே ஒரு நாற்றம் அதுதான் ஞாபகம் வரும். பட் என்னை பொறுத்தவரைக்கும் கழிவறை அப்படிங்கிறது நாற்றம் இல்லை, அது ஒரு பெரிய மாற்றம்ங்க. இந்த சமுதாயத்தில் கழிவறை இல்லாத குடும்பங்களோ மனிதர்களோ இருக்கக்கூடாது. அதனால தான் கழிவறை இல்லைன்னா என்ன அப்படின்னு அலட்சியமாக இருக்கக்கூடிய பலருக்கு மத்தியில் நான் வந்து கழிவறை அப்படிங்கிறது வந்து அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. அது ஒரு லட்சியமாக வந்து எல்லாருக்கும் கழிவறை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மிஷனை நோக்கி நான் போயிட்டுருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இனிமேலும் வந்து செய்வேன். நீங்களும் உங்களால் முடிந்த உதவியை கழிவறை இல்லாதவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து நிச்சயமாக ஒரு மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் கொடுக்க முடியும். உயிர்களை இழந்தது போதும், உறவுகள் அழுந்தது போதும், அன்பே என்றும் தீர்வாகும்.